வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகளுக்கு எதிராக மாணவர்கள் போராடி வருகிறார்கள். ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கை. ஜந்தர் மந்தரிலிருந்து பாராளுமன்றம் நோக்கி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பேரணியாக செல்ல முயன்றனர். போலீசார் தடியடி, கண்ணீர் புகை குண்டு பயன்படுத்தி கலைத்தனர். இதில் ஏராளமான மாணவர்கள் காயமடைந்தனர். நீட் முறைகேடு, அமைச்சர் பதவி விலகல், மாணவர்கள் போலீஸ் மோதல், மாணவர்கள் தற்கொலை, இழப்பீடு ஆகியவற்றை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் தீவிரமாக நடந்து வருகிறது. நீதிமன்ற வழக்குகள் என பரபரப்பாக உள்ளது. இந்த போராட்டமானது நாடு முழுவதும் பற்றி எரியத் தொடங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக கோவையில் கம்யூனிஸ்ட் கட்சி AIOIF சார்பில் கரப்பான் பூச்சிகளின் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடந்து வருகிறது. போராட்டம்ன்றது இன்னைக்கு டெல்லியில 36வது நாட்களுக்கு மேல நடந்துட்டு இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல நீட் எதிர்ப்பு போராட்டம் தொடங்கி இதோட ஏறக்குறைய 9 ஆண்டுகள் நிறைவடைய போகுது. முதல்ல அனிதா தன்னோட உயிரை கொடுத்து பத்த வைத்த ஒரு நீட் எதிர்ப்பு போராட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் நாடு முழுக்க இன்னைக்கு பரவிக்கிட்டு இருக்கு. குறிப்பா ஜென்சின்னு சொல்லக்கூடிய இன்றைய இளம் தலைமுறைகள், மாணவர்கள் அந்த போராட்டத்தை மிக தீவிரமா எடுத்திருக்காங்க. நீட் எதிர்ப்பு போராட்டம்ன்றது எதுங்க, பல பேர் நாங்கள் நீட்டை ஆதரிக்கிறோம், இல்லை இன்னைக்கு கூட இந்த RSS BJP சார்ந்தவர்கள்லாம் இல்லை நீட் எங்களுக்கு வேணும்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நீட்டை ஏன் நாங்கள் வேணான்னு சொல்கிறோம் அப்படின்றதுக்கு அழுத்தமான சில காரணங்களை சொல்கிறேன். அனிதாவை மட்டும் எடுத்துக்கோங்க. 1200 மார்க் அனிதா படிக்கும் பொழுது 12வதுல ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் ஸ்டேட் போர்டில் படித்தவங்க. அனிதாவோட அப்பா மூட்டை தூக்கும் தொழிலாளி. அனிதா ஒரு ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தை சார்ந்தவங்க. அப்படி இருக்கும் பொழுது அனிதா 12வதுல வாங்கின மதிப்பெண் 1176. 1200க்கு ஏறக்குறைய வெறும் 24 மதிப்பெண்கள் தான் கம்மியாக எடுத்திருக்காங்க. ஆனால் 1176 மதிப்பெண் எடுக்க முடிந்த அனிதாவால் நீட் தேர்வை பாஸ் பண்ண முடியல. ஏன் பாஸ் பண்ண முடியல? இங்கே பல பேரை இன்னைக்கு நம்ம கை காட்டலாம். இவங்க பாஸ் பண்ணுறாங்க, அவங்க பாஸ் பண்ணுறாங்க. ஏன் கொஞ்ச நாள் முன்னாடி கூட, சில ஆண்டுகள் முன்னாடி கூட தமிழ்நாட்டில் நீட் தேர்வில் மிக முக்கிய டாப் 5 டாப் 10ல் வந்தாங்கன்னு காட்ட முடியும். ஆனால் அந்த மாணவர் எங்கே படித்தார்? வேலம்மாள் மாதிரியான ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை கட்டி 12வதை முடித்து CBSE சிலபஸில் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஏறக்குறைய 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம்னு கோச்சிங் சென்டருக்கு பணம் கட்டி படித்து பாஸ் பண்ணுறாங்க. இது யாருக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ அனிதா யார்? ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளியோட பொண்ணு, தலித் சமூகத்தை சார்ந்தவங்க. ஆனால் அவங்க திறமை 1176 மதிப்பெண் எடுக்கிற அளவுக்கு திறமையானவங்க. இது வெறும் அனிதா மட்டும் கிடையாது. இப்போ நீட் தேர்வில் முன்னாடி பேனர் வச்சிருக்கோம். அத்தனை மாணவர்கள் தன்னோட உயிரை மாய்ச்சிருக்காங்க.